சமீப காலமா பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்கிட்ட பேசும்போது சொல்ற வார்த்தைகள் ஒண்ணு, எங்க வீட்டுல மை வச்சுட்டாங்க, மை தடவிட்டு மைக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. இதெல்லாம் உண்மையா சாமி நடக்குமா, இப்படிலாம் இப்பவும் இருக்கா அப்படின்னு கேட்கக்கூடியது நிறைய பேர் இது போல கேட்கறாங்க. இப்போ யாருக்காவது தடவிட்டாங்கன்னு நீங்க ஃபீல் பண்றீங்கன்னா எப்படி இருக்கும்னா, அவங்களுக்கு உடல் எப்பவுமே சோர்வா இருக்கும், ரொம்ப டயர்டா இருக்கும், சோர்வா இருப்பாங்க. ஏதோ ஒண்ணு இழந்த மாதிரி ஏதோ ஒண்ணு பாத்துக்கிட்டு, ஏதோ ஒருவர் மீது மட்டும் ஈர்ப்பு போகும். ஒரு ஆணுக்கு பெண்ணோ, பெண்ணுக்கு ஆணோ இது போல மைய தடவிட்டாங்கன்னா அவங்க மேல மத்த பேர் சிந்தனை போகும், மத்த யார் மேலேயும் போகாது. ஓகேங்களா? கெடுக்கிறதுக்கு சில மைகள் இருக்கு, வீடு காலி பண்றதுக்கு மை இருக்கு, பல விஷயங்கள் இருக்கு. அந்த காரியத்தை செஞ்சுட்டாங்கன்னா அந்த இடத்துல நெகட்டிவ் எனர்ஜி வேலை செய்யும். இந்த மை இருக்கு, ஏதாவது மை வேலை செஞ்சுட்டாங்க அப்படின்னா அது இருக்கா இல்லையா எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா அதுக்கு சில சிம்டம்ஸ் இருக்கும். உங்க வீட்டுல 4 மூலை இருக்கு, ஏதாவது ஒரு மூலை ஒரு சின்னதா ஒரு கப்பு போல ஒண்ணு வச்சிடணும். அதுல கற்பூரம் வைக்கணும். கற்பூரம் வச்சுட்டு அந்த கற்பூரத்தை ஏத்தணும். யாரு பாதிச்சிருக்காங்களோ அவங்க கையால ஏத்த சொல்லுங்க, கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாம். அவங்க கையால ஏத்தனா எரியவே எரியாது. சோ அந்த மை அப்படி வேலை செய்யும், அது எரியவே எரியாது. அப்ப தெரிஞ்சுக்கலாம்